காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக ராணுவம் உட்பட படை வீரர்களை பழிவாங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையிலேயே பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா குறித்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் எந்தவொரு நிலையிலும் குற்றங்களை ஆராயும் அலுவலகமாக அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பிலான தகவல்களை திரட்டுவதும் மற்றும் காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு எவ்வாறான உதவிகளை வழங்குவது என்பது குறித்து மாத்திரமே ஆராயும் என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் ஸ்ரீலங்கா மீது சுமத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கும் பிரதி அமைச்சர் பெரேரா, குற்றச்சாட்டுகளை சுமத்தும் தரப்பினர் மீது பதிலுக்கு குற்றம் சுமத்துவதால் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்டார். அதேவேளை விசாரணைகளை நடத்தாது அவற்றை கிடப்பில் போட்டால் நாட்டின் மீதான அழுத்தங்கள் ஒருபோதும் குறையாது என்றும் தெரிவித்த பிரதியமைச்சர், இவ்வாறான பாரதூரமான குற்றச்சாட்டுகளில் இருந்து நாட்டையும் இராணுவம் உட்பட அரச படையினரையும் விடுவிப்பதற்காகவே அரசாங்கம் போர்க்குற்ற விசாரணைகளை நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த விசாரணைகள் மூலம் இறுதிக்கட்ட போரின் போது யுத்த குற்றங்கள் உட்பட மனித குலத்துக்கு எதிராக குற்றங்கள் இடம்பெறவில்லை என்பதை நிரூபிக்க முடியும் என்றும் அஜித் பி பெரேரா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.